சாதுரியமாக பயன்படுத்தப்பட்ட டார்க் மோட் ஏஐஎஸ் கருவி உதவியுடன் தப்பித்த இந்திய எண்ணெய் கப்பல். துணிச்சலான மோடியின் ராஜதந்திரம். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் கடும் போர் பதற்றத்திற்கு இடையே சவுதி அரேபியாவிலிருந்து சுமார் 10 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயுடன் ஷென்லாங் சூயல் மார்க்ஸ் என்ற பிரம்மாண்ட எண்ணெய் கப்பல் பாதுகாப்பாக இந்தியா வந்து சேர்ந்துள்ளது. இந்த சவாலான பயணத்தை இந்தியரான கேப்டன் சுஷாந்த் சிங் சந்து தலைமையிலான 29 பேர் கொண்ட குழுவினர் வெற்றிகரமாக நிகழ்த்தியுள்ளனர். ஈரான் கடற்படையின் கண்காணிப்பு மற்றும் சாத்தியமான தாக்குதல்களில் இருந்து தப்பிக்க டார்க் மோட் எனப்படும் ரகசிய முறையை அவர்கள் கையாண்டனர். அதன்படி மார்ச் 8ஆம் தேதி ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்கும் போது கப்பலின் இருப்பிடத்தை காட்டும் ஏஐஎஸ் கருவி தற்காலிகமாக அணைக்கப்பட்டது. சிக்னல்கள் ஏதுமின்றி எதிரிகளின் கண்ணில் படாமல் ரகசியமாக அந்த பகுதியை கடந்த பிறகு மார்ச் 9ஆம் தேதி மீண்டும் சிக்னல்கள் இயக்கப்பட்டு பயணம் தொடரப்பட்டது. இந்த துணிச்சலான நடவடிக்கைக்கு பின்னால் இந்தியாவின் ராஜதந்திர நகர்வுகளும் முக்கிய பங்கு வகித்துள்ளன. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் ஈரான் நாட்டு அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் பலனாக இந்திய கப்பல்கள் செல்வதற்காக ஹார்முஸ் ஜலசந்தியை திறந்துவிட ஈரான் சம்மதித்ததாக கூறப்படுகிறது. தொழில்நுட்ப ரீதியான தந்திரங்கள் மற்றும் உயர்மட்ட அரசியல் பேச்சுவார்த்தைகள் என இரண்டும் இணைந்து செயல்பட்டதால் போர் பதற்றத்திற்கு மத்தியிலும் இந்தியாவின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த எண்ணெய் கப்பல் பாதுகாப்பாக வந்து சேர்ந்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் பிற நாட்டு கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளான நிலையிலும் இந்தியாவுக்கு சொந்தமான மற்றும் இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய் சுமந்து வரும் கப்பல்கள் தடையின்றி பயணிக்க முடிகிறது. இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் பெரும்பகுதி இப்பாதை வழியாகவே நடைபெறுவதால் இந்த ராஜதந்திர வெற்றி நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு பெரும் ஆறுதலை அளித்துள்ளது. கப்பல்கள் தங்களை மறைத்து கொண்டு பயணிக்கும் இந்த டார்க் மோட் முறை தற்போதைய பதற்றமான சூழலில் ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. tankertrackers.com போன்ற தளங்களின் தகவல் படி ஷன்லாங் கப்பல் மட்டுமல்லாமல் மேலும் பல கச்சா எண்ணெயை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் ஏஐஎஸ் சிக்னல்களை துண்டித்துவிட்டு பயணிப்பதாக கூறப்படுகிறது. இந்த சாகச பயணம் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கும் நிலையில் கடல்வழி வர்த்தகத்தை பாதுகாப்பாக முன்னெடுப்பதில் உள்ள சவால்களையும் அதை சமாளிக்க கையாளப்படும் நுட்பங்களையும் உலகுக்கு உணர்த்தியுள்ளது. மிக ஆபத்தான ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து வந்த முதல் சரக்கு கப்பல் இதுவாகும். கடந்த மார்ச் 8ஆம் தேதி தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்ட போதிலும் எவ்வித தாக்குதலுக்கும் உள்ளாகாமல் 29 பணியாளர்களுடன் இக்கப்பல் வெற்றிகரமாக இந்தியா வந்து சேர்ந்தது. இந்த கப்பல் வந்தடைந்த போதிலும் கடல்வழி வர்த்தகத்தில் இந்தியாவுக்கான சவால்கள் இன்னும் குறையவில்லை. ஈரானின் சுரங்க அச்சுறுத்தல் காரணமாக சர்வதேச எண்ணெய் விநியோகத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியாவின் மேலும் 28 சரக்கு கப்பல்கள் அந்த பகுதியில் சிக்கியுள்ளன. எரிசக்தி இறக்குமதிக்கு முக்கியமான இந்த கடல் பாதை போர்க்களமாக மாறியுள்ளதால் எஞ்சிய கப்பல்களை பாதுகாப்பாக இந்தியா வர வைப்பது குறித்து இந்திய துறைமுக அதிகாரிகள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் மிக தீவிரமாக கையாண்டு வருகிறது.